பார்வன் கம்ருதீன் ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கே அது ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருந்துச்சு. என்னடா இது இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போவாங்கன்ற மாதிரி எதிர்பார்த்தது இல்லை. ஏன்னா பார்வதி அண்ட் கம்ருதீன் இதுக்கு முன்னாடி நிறைய சேட்டைகள் பண்ணியிருக்காங்க. கதவை திறக்க ட்ரை பண்ணதெல்லாம் பார்வதி ஒருக்கும் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ கூட நான் நினச்சேன்னா கமருதீன் வேணான்னு சொல்லுவாருன்னு நினச்சேன். ஆனால் அப்புறம் சேர்ந்து பார்வதியோடு சேர்ந்து அதை டோரை திறந்து அடித்து வெளியே தள்ளி விட்டு அப்புறம் டோரை மூடுறேன்னு அவங்க காலில் அடித்ததெல்லாம் பார்க்கும்போது ஒரு ரிவ்யூவர் நம்ம வந்து எப்பயுமே ஷோ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நமக்கு என்ன நடக்குன்றது தெரியும். பட் நமக்கே பதட்டமாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒரு ஃபேமிலியாக அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே பதட்டமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சபரி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, அதாவது கேமுக்காக சாண்ட்ராவை கீழே தள்ளின பாரு இன்னும் 10 நிமிஷத்துல ஒன்ன தள்ளுறாளா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் பார்வதி. அதை நல்லா புரிஞ்சு சொன்ன டைலாக் மாதிரி இருந்துச்சு. கம்ருதீனுக்கு ஒரு மாதிரி கண்ணு காட்டி சொல்றாங்க, நோ லாக், டோர் வந்து லாக்ல இல்ல, ஸோ நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணிடலாம் அப்படி சொன்னதுக்கு பிறகுதான் அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்லாம் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது. திவ்யாவே வந்து உள்ள அந்த காட்டாஸ்ல சொல்லியிருப்பாங்க, இந்த ஓனக்கிழவி உன்னை பத்தி என்னென்னலாம் பேசியிருக்கின்றதை நீ பார்த்துட்டு வந்து எனக்கு கால் பண்ற அப்படின்னு. கமருதீன் வந்து பார்வதியை பத்தி பேசினது எல்லாமே பார்வதி மூஞ்சி முன்னாடியே பேசியிருக்காப்ல. ஆனா பார்வதி கமருதீனை பத்தி பேசின விஷயங்கள் எல்லாமே பின்னாடி போயிட்டு ரொம்ப மோசமா பேசி வச்சிருந்தாங்க. அந்த வீட்டுல வெளியே போகும்போது கடத்துல பார்வதி போய் நிற்கும் போது யாருமே போயில, அவங்களே போயிட்டாங்க. அப்புறம் கல்ல கொண்டெல்லாம் இருந்தாங்க போல, ஒரு கல்லெல்லாம் உள்ள வந்து விழுந்துச்சு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Prince Jewelry in பிரம்மாண்டமான festive offer. Pay just 6% value addition for all gold jewelry. Prince Jewelry, Chennai. TNC apply. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல்னே. ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம கூட பிக் பாஸ் ரிவ்யூவர் விஜே ஷஃபி. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். எஸ் அப்பா, எப்படிடா இப்பதான் பெருமூச்சு விட்டோன்னு சொல்லி நினைக்கிறதா இல்ல அடுத்தது அவங்க லைஃப்ல என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறதான்னு தெரியல. பார்வன் கம்ருதீன் ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. அண்ட் மக்கள் நிறைய பேர் நினைச்சுமே அதான். பட் அந்த ரெட் கார்டுக்கு பின்னாடி இருந்த கதை அது இன்னும் வந்து நம்மள சீட்லயே உட்கார விடல. நம்ம டிவில தான் பாக்குறோம், ஆனா சீட்லயே இருக்க முடியல. என்ன இப்படி பண்றாங்க தான் இருந்தது. as a reviewer உங்களுக்கு அது பார்த்தோன்னே எப்படி இருந்தது சாண்ட்ராவை பிடிச்சி கார்ல இருந்து தள்ளுறப்ப? ஆமா, ஆக்சுவலா எனக்கே அது ஒரு மாதிரி பதட்டமா தான் இருந்துச்சு. என்னடா இது இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போவாங்கன்ற மாதிரி எதிர்பார்த்தது இல்லை. ஏன்னா பார்வதி அண்ட் கமருதீன் இதுக்கு முன்னாடி நிறைய சேட்டைகள் பண்ணியிருக்காங்க. கமருதீன்லாம் வந்து துஷாரா அடிக்க போனதாகட்டும் நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு. அப்பவே சின்னதா ஒரு எல்லோ கார்டு கொடுத்துருந்தா கூட இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருப்பாங்களான்னு தெரியல. பட் பார்வதியும் கமருதீனும் மாறி மாறி வார்த்தைகளை விட்டுட்டு இருந்தாங்க. சாண்ட்ரா ஒரு பக்கம் வார்த்தையை விட்டுட்டு இருந்தாங்க. அந்த வார்த்தையே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போகும்போது என்ன இவ்வளவு தூரம் இறங்கி பேசிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கதவை திறக்க ட்ரை பண்ணதெல்லாம் பார்வதி ஒருக்கும் ட்ரை பண்றாங்க. அப்ப கூட நான் நினைச்சேன்னா கமருதீன் வேணான்னு சொல்லுவாருன்னு நினைச்சேன். ஆனா அவரும் சேர்ந்து பார்வதியோட சேர்ந்து அதை டோரை திறந்து அடிச்சு வெளியே தள்ளி விட்டு அப்புறம் டோரை மூடுறேன்னு அவங்க காலில் அடிச்சதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ரிவ்யூவர் நம்ம வந்து எப்பயுமே ஷோ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நமக்கு என்ன நடக்குன்றது தெரியும். பட் நமக்கே பதட்டமா இருந்துச்சுன்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒரு ஃபேமிலியா அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே பதட்டமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதோட கொந்தளிப்பு தான் எல்லாராலையுமே அந்த வீடியோஸ் போடப்பட்டுச்சு. நிறைய பேர் வந்து நல்லா வீடியோ போடுற ஆட்களே கிடையாது. பட் இந்த இன்சிடென்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் என்னால் பேசாம இருக்க முடியல அப்படின்னு சொல்லி பேசினவங்க கூட நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இவங்க இப்படிதான் தெரியும். பட் இவ்வளோ தூரத்துக்கு போவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுல. ஐ மீன் அவங்களுக்கு வந்து பேனிக் அட்டாக் ஆயிடுச்சு, மெடிக்கல் ரூம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கூட இவங்க 2 பேரும் அதை கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி கொஞ்சம் அமைதியா இருந்தாலும் போறாங்க. அதுக்கப்புறம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும் காருக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு. திவ்யா கத்துறாங்க, அவங்க கத்துறாங்க, எல்லாரும் கத்துறாங்க. எல்லாருக்கும் மாறி மாறி பதில் சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப கொஞ்சம் கூட ரியலைஸே பண்ணல இவனுங்க அப்படிங்கிறது தான் இந்த ரெட் கார்டு வரைக்கும் கொண்டு போயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா சபரியும் சரி வினோத்தும் சரி கார் விட்டு இறங்கிடுறாங்க. அந்த டைம் கூட அவங்களுக்கு அது தோணல, அதோட காம்ப்ளிகேஷன்ஸ். ஏன்னா அவங்க 2 பேரும் போட்டியில இருக்காங்க, நம்மளோட மார்க் போயிடுமே கூட நினைக்காம அவங்க வந்துடுறாங்க. அந்த இடத்துல பாருக்கோ இல்ல கமருதீனுக்கோ இல்ல விஷயம் இந்த அளவுக்கு சீரியஸா போகுது, இந்த அளவுக்கு ஒருத்தர் கேமே வேணான்னு போறாங்கன்னும் போது அந்த ஒரு அமைதியா இருந்திருக்கலாம். அப்போ கூட மெடிக்கல் இருக்கு, அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்ற அந்த விஷயமா இருக்கட்டும். அண்ட் நிறைய வாட்டி பார்வதி வந்து ரொம்ப டவுனா இருக்கிறப்ப, கமருதீன் ரீசன்ட்ல டவுனா இருக்கிறப்ப சாண்ட்ரா தான் அவங்களுக்கு ரொம்ப பூஸ்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் கூட பார்வதிக்கு தோணலையா? ஏன்னா கமருதீன் வந்து பேசின மறுநாளே வந்து யாருமே வேண்டான்னு ஒதுக்கிட்டாங்க. சபரி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, அதாவது கேமுக்காக சாண்ட்ராவை கீழே தள்ளின பாரு இன்னும் 10 நிமிஷத்துல ஒன்ன தள்ளுறாளா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் பார்வதி. அதை நல்லா புரிஞ்சு சொன்ன டைலாக் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த கேம்ல வந்து சபரி வின் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருந்துச்சு. பட் அதை மீறி கீழே ஒருத்தங்க துட்டிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த மனுஷன் டப்புன்னு இறங்கினாப்புல கானா வினோத்தும் இறங்கி போனாங்க. பட் அப்போ கூட பார்வதி கமருதீன் சக்சஸ், நம்ம வந்து சாண்ட்ரா மட்டும் இல்லை கூட 2 பேரும் கீழே இறக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அதை நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஃபிக்ஸ் வந்துருச்சு, இவங்க இறங்கி போயிருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் கூட அவங்க மைண்டுக்கு ஏறி இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. அப்படி ஏறி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நேரத்திலே நம்ம
திவ்யா மண்டைக்கு மேல காலை வச்சுலாம் அவங்க உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசின நிறைய வார்த்தைகள், அதான் மெடிக்கல் இருக்குல்ல, மெடிக்கல் இருக்குன்னா யாரை வேணா அடிச்சு தள்ளி விட்டு நீங்க மெடிக்கல் இருக்காங்கன்னு சொல்லி நீங்க பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வந்துச்சு. ஸோ அது எல்லாமே அவங்க யாரு அப்படிங்கிறது ஒரு 90% கிழிச்சு காமிச்சிருந்தாங்க. மீதி 10% கிழிச்சு நாங்க 100% இவ்வளவு வன்மமான ஆட்கள் தான் அப்படிங்கிறத அவங்களே வெளிப்படையா காமிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அன்னைக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாண்ட்ரா தான் வந்து எமோஷனல் சப்போர்ட்டா கமருதீனோட சண்டையில இருக்கும்போது இருந்திருக்காங்க போது அதுக்காகவாச்சும் கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம், கமருதீனை வேணான்னு சொல்லி தடுத்துருக்கலாம். மற்றவங்களாம் கூட தடுக்கிறாங்களே தவிர்த்து பார்வதி வந்து ஃபியூல் தான் அள்ளி ஊத்துறாங்க, பேசு அப்படின்ட்டு. அதை பார்க்கும்போது டு த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போறாங்களே, எப்படிப்பட்ட கேரக்டர் இவங்க அப்படிங்கிற மாதிரி கோபம் கொஞ்சம் இருந்துச்சு. பட் ஆடியன்ஸ்க்கு முழு கோபமும் வந்தது வந்து அந்த இடத்துல பார்வதி பண்ணதுதான்ற மாதிரி தான் தோணுச்சு. வெளியில இருக்க நம்மளுக்கே அப்பட்டமா தெரியுது, இதுக்கு முன்னாடி நடந்த டாஸ்க் வந்து டிஃபென்ஸ் பண்ணி தான் அது வந்து நம்ம வின் பண்ணணும். ஆனா இந்த கார் டாஸ்க்ல டிஃபென்ஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. எவ்வளவோ பேசுற பார்வதி, ஃபெமினிசம்லாம் பேசுற பார்வதிக்கு இது ஏன் தெரியலலாம் இல்ல. அவங்களுக்கு என்னன்னா உள்ள சாண்ட்ரா வந்து நிறைய விஷயங்களை லீக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே பார்வதி சாண்ட்ரா கூட அந்த எமோஷனல் சப்போர்ட்ல போய், வழக்கமாவே பார்வதி பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஓட்டவாய் அப்படிங்கிறதுனால கமருதீனோட சண்டை பிடிச்சி வந்தாங்கன்னா கமருதீன் பத்தின எல்லா விஷயத்தையும் யார் கூட போய் பர்சனலா பேசுறாங்களோ அவங்ககிட்ட உளறி கொட்டிடுவாங்க. அப்படி ஆரம்பிச்சது தான் அந்த பேட் டச், அன்வான்ட் டச் அப்படின்னு சொல்லி நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் கிட்ட ஆரம்பிச்சது. அண்ட் இங்க வந்து சாண்ட்ரா கிட்ட இவங்க வந்து ரெஸ்ட் ரூம்ல போய் கிஸ் பண்ண விஷயம் அது இதுன்னு எல்லாத்தையுமே எடுத்து லீக் பண்ணி விட்ட உடனே அதை சாண்ட்ரா கோவத்துல சொல்லிட்டாங்க. என்ன காமத்தை பாத்தீங்க, அதான் நீங்க 2 பேரும் கிஸ் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பார்வதிக்கு வந்து நான் உங்ககிட்ட பர்சனலா ஷேர் பண்ண விஷயத்தை எப்படி நீங்க கார்ல சொல்லலாம் அப்படிங்கிறது வந்துருச்சு. இன்னும் எக்கச்சக்கமா சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் சாண்ட்ராவை கார்ல உட்கார வச்சுட்டு அதையும் எடுத்து சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல கூட வெளியே தள்ளி வெளியே விட்டு கேம் விட்டு வெளியே அனுப்பிடலாம். ஏன்னா அந்த 7 பேருக்கு அப்போ வரைக்கும் இந்த விஷயம் தெரியாது. சாண்ட்ரா சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த வீட்டுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடந்து நாய் குலைச்சிருக்கு அப்படிங்கிறதே எல்லாருக்கும் வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. அதனால உங்களுக்கு வந்து இன்னும் கோவம் வந்து வெளியே தள்ளிட்டாங்களோன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனா இது வந்து ப்ரீ பிளான் பண்ணி நம்ம சாண்ட்ராவை கார்ல இருந்து வெளில தள்ளணுன்றது பாருவோட மைண்ட் செட் தானே. ஏன்னா அதுல ஒரு சில வீடியோஸ்ல பார்க்கும்போது, ஒரு சில அன்சீன் மாதிரி வீடியோஸ்ல பார்க்கும்போது கமருதீனுக்கு ஒரு மாதிரி கண்ணு காட்டி சொல்றாங்க, நோ லாக், டோர் வந்து லாக்ல இல்ல, சோ நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணிடலாம் அப்படி சொன்னதுக்கு பிறகுதான் அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்லாம் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது. சோ அது எப்படி இல்ல, ஆக்சுவலா விக்ரம் அந்த டைம்ல இல்லன்னு நினைக்கிறேன். விக்ரம்லாம் வெளியே வந்துட்டாரு. அந்த இந்த கான்வர்சேஷன்லாம் விக்ரம் இருக்கும்போது நடந்திருக்கும். அந்த குறும்படம்னு ஒன்று போட்டிருந்தாங்களே அதை நானும் பார்த்தேன். பட் அந்த குறும்படம் போடும்போது விக்ரம் இல்ல, கமருதீன் 3வது இடத்துலயே வந்து உட்கார்ந்துருக்காப்ல. அப்பதான் வந்து அதுக்கப்புறமா தான் இவங்க டோரை திறந்து பாக்குறாங்க, லாக் ஆகல, கண்ணெல்லாம் காமிச்சிட்டாங்க, கமருதீன் வேணான்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஓகேன்ற மாதிரி பண்ணிட்டாங்க. இது எல்லாமே ஐ மீன் பார்வதிக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேல தள்ளிடணும்னு டிசைட் பண்ணி கண்ணெல்லாம் காமிச்சிருக்காங்க. பட் டு தி எக்ஸ்ட்ரீம் போனதுக்கு அப்புறம் அதை கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுச்சு. அண்ட் கமருதீன் இப்ப எப்படி சொல்றது, ஒரு 2 பொண்ணுங்களுக்கு சண்டைனா அதுல வந்து 3ஆவதா எதுக்கு ஒரு ஆம்பளை போயிட்டு வந்து பண்ணணும், இதுதான் எல்லாருமே கமருதீன் மேல வச்ச ஒரு அக்யூசேஷன். தவிர்த்து அதை தாண்டி பாரு எவ்வளவு பண்ணியிருக்காங்க, கமருதீனும் எவ்வளவு பண்ணியிருக்காங்க. ஆனா வெளியில வரும்போது அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட்டுமே சரி கமருதீன் கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, உன்னால அவளோட லைஃபே காலி, இதைதான் சொல்றாங்க. வெளியில இருக்க நம்மளுக்கும் அதான் ஃபீல் ஆகுது, உள்ள இருக்க அவங்களுக்குமே அதான் ஃபீல் ஆகுது சில பேர். ஆனா இப்போ என்ன, ஆஃப்டர் பாரு வெளில வந்த பிறகு பாருக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. நீங்க அவங்களோட ஸ்டோரிஸே பார்த்துருப்பீங்க. பாரோட அப்படியே ட்ரெயின் விட்டுட்டு இருக்காங்க. அது ஜென்யூனா இருக்குமா? ஏன்னா இப்ப பிஆருங்கிறது நம்ம எல்லாருக்குமே புரிதலுக்கான ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நிக்குது. ஸோ அதுவுமே பிஆரா இருக்குமா? ஆமா, இப்ப பிஆருங்கிறத பிக் பாஸ்ல ஒரு மார்னிங் டாஸ்காவே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கு பிஆர் இருக்குன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது. சாண்ட்ரா வந்து இந்த டீம்லாம் என்கிட்டயே வந்து அப்ரோச் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கமருதீன் பேரை சொல்லி விட்டாங்க பாத்தீங்களா. அன்னில இருந்தே கமருதீனுக்கு வந்து சாண்ட்ரா மேல ஒரு காண்டு வந்துருச்சு. நிறைய இடத்துல அந்த மனுஷன் அதையே வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாப்ல. அண்ட் வந்து அப்கோர்ஸ் வந்து திவ்யாவே வந்து உள்ள அந்த காட் டாஸ்க்ல சொல்லியிருப்பாங்க, இந்த ஓனக்கிழவி உன்னை பத்தி என்னென்னலாம் பேசியிருக்கின்றத நீ பார்த்துட்டு வந்து எனக்கு கால் பண்ற அப்படின்னு. அதே வார்த்தையே கடத்துல விஜய் சேதுபதி ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி கமருதீன்ட்டே மென்ஷன் பண்ணியிருப்பாரு, உங்களை பத்தி பார்வதி என்னென்னலாம் பேசியிருக்காங்கன்றத நீங்க வெளியே வந்து பாருங்க. ஏன்னா கமருதீன் வந்து பார்வதியை பத்தி பேசினது எல்லாமே பார்வதி மூஞ்சி முன்னாடியே பேசியிருக்காப்ல. ஆனா பார்வதி கமருதீனை பத்தி பேசின விஷயங்கள் எல்லாமே பின்னாடி போயிட்டு ரொம்ப மோசமா பேசி வச்சிருந்தாங்க. சோ இது எல்லாமே வந்து கமருதீன் கூட இருக்கிற மாதிரி இருந்துட்டு கமருதீனுடைய லைஃபே வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்ற மாதிரி இருந்ததுனாலதான் அந்த வீட்டுல வெளியே போகும்போது கடத்துல பார்வதி போய் நிற்கும் போது யாருமே போயில, அவங்களே போயிட்டாங்க. அப்புறம் கள்ளக்கொட்டெல்லாம் இருந்தாங்க போல இருக்கு, ஒரு கல்லெல்லாம் உள்ள வந்து விழுந்துச்சு. ஆனா கமருதீன் வெளியே போகும்போது அட்லீஸ்ட் ஒரு 3 பேராச்சும் வந்து நின்னாங்க. சபரி, வினோத் அண்ட் திவ்யா 3 பேர் வந்து நின்னாங்க. அட்லீஸ்ட் அந்த 3 பேரையாச்சும் அந்த மனுஷன் சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் கமருதீன் வந்து நிறைய வார்த்தைகளை உருவாப்பல எல்லாம் பண்ணுவார், கோவப்படுவார். பட் இருந்தாலும் பார்வதி அளவுக்கு மோசமானவரான்னு சொல்லி கேட்டா அந்த அளவுக்கு இல்லை. பட் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்வதிக்கு அகைன்ஸ்ட் பிஆர் ஸ்டண்ட் தான் ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி தான் எனக்கு ஏதோ ஃபீல் ஆகுது. பாத்தீங்களா என் ஸ்டோரியை பாத்தீங்களா, எனக்கு எவ்வளவு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னு. இது வந்து பிஆர் டீமே வந்து
பார்வதிக்கு எல்லாருமே ஸ்டோரி போடுங்க, நீங்க போடுற ஸ்டோரி எல்லாருமே பார்வதி எடுத்து ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் எடுத்து ஷேர் பண்ணி பாத்தீங்களா எனக்கு எவ்வளவு பாசிட்டிவா இருக்கு பாத்தீங்களான்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்களோ. அகைன் வெளியே உள்ள இருக்கும் போதும் பிஆர் ஸ்டண்ட், வெளியே வந்து பிஆர் ஸ்டண்ட் பண்றாங்களோன்னு தான் தோணுச்சு. இப்போ இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சாண்ட்ரா வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்றாங்க, ஒருத்தர் பார்த்து கத்துற அளவுக்கு அங்க எதுவுமே நடக்கலையே, அது ரொம்ப ஆக்டிங் அப்படியெல்லாம் சொல்றாங்க. ஆஸ் அ ரிவ்யூவரா உங்களுக்கு அதை பார்க்கும்போது எப்படி? ஆக்சுவலா வந்து இவங்க 2 பேரும் தள்ளி கீழே இறக்கி விடும் போது அவங்க கீழே விழுந்தாங்க. அந்த ஒரு பதட்டத்துல அவங்களுக்கு ஒரு பேனிக் அட்டாக் அப்படிங்கிறது ஓகே. அதுக்கப்புறம் மெடிக்கல் ரூம் போயிட்டு வந்துட்டாங்க. கானா வினோத் அடிக்கிற காமெடிக்கு சிரிக்கிறாங்க, நார்மலா சாப்பிட்றாங்க, ரொம்ப நார்மலா தான் இருக்காங்க. திடீர்னு கமருதீனை பார்த்த உடனே அதை எடுத்து போத்திக்கிறது முறை பண்றது, அது வந்து கொஞ்சம் என்னடா இது, சரி ஓகே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது லைட்டா பயம் வந்துருச்சு போலன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்வதியை பார்த்த உடனே கொடுக்கணும் போய் ரெஸ்ட் ரூம்லயே ஒளிஞ்சுக்கிட்டாங்க. பார்வதி வந்து என்ன உங்களை கொலையா பண்ண போறாங்கன்ற ஒரு டவுட் இருக்கு இல்லையா. அரோராலாம் வந்து தட்டும் போது நான் பார்வதி இல்ல அரோரா தான் வந்திருக்கேன், வெளியே வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிக் பாஸ் டீம்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட்டு வந்து படுக்க வைக்கும் போதெல்லாம் இந்த அளவுக்கு தேவையில்லையோன்ற மாதிரி தோணுச்சு. பிளஸ் வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து இந்த ரெட் கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் 2 பேரும் சாரி கேட்கறதுக்கு வந்தா கூட திரும்ப அழுகுறாங்க. எனக்கு என்ன டவுட்னா, இன்கேஸ் ரெட் கார்டு கொடுக்கல ஓகேவா, அவங்க எல்லாம் ஷோல கண்டினியூ தான் பண்ண போறாங்க, அப்ப நீங்க ஷோல கண்டினியூ பண்ண மாட்டீங்களா? ஏன்னா சின்னதா ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க, இதை கொண்டு போய் நீங்க யாரு கொடுக்குறீங்களோ கொடுங்கன்னு கொடுப்பாங்க. அப்ப பார்வதி வந்து கொடுக்க வரும்போது நீங்க கொடுக்கணும் ரெஸ்ட் ரூம்ல ஓடி போய் ஒளிஞ்சிப்பீங்களா? அப்புறம் எப்படி இந்த ஷோல நீங்க கண்டினியூ பண்ணுவீங்க? இவ்வளவு கேள்விகள் வருது இல்லையா. அப்போ இவங்க 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட நீங்க ஓகே தானா, மென்டலா ஓகேவா, இவங்களெல்லாம் பார்த்து ஓடிட்டு இருக்கீங்களே, எப்படி இந்த ஷோல கண்டினியூ பண்ணுவீங்கன்றதெல்லாம் கேட்டிருக்கணும். கேட்டு அப்ப அவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்கன்றதையும் இவர் கேட்டு வாங்கியிருக்கணும். பட் இவங்க சாரி கேட்க வரும்போது அவங்க பதறிட்டாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு கேள்வி கேட்கும்போது அப்போ ஓகே அப்படின்றாங்க. வெளியே போனதுக்கு அப்புறம் ரொம்ப நார்மலா ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியே போனா கமருதீன் வந்து என்ன எதுவும் சண்டரைக்கு தான் வரமாட்டான்ல அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு முன்னாடியே சபரி கிட்ட இது மட்டும் பிரஜன் வீட்டுக்குள்ள இருந்தா இவன் வந்திருப்பானா, பிரஜன் வாயை ஒட்டச்சிட்டாச்சு வெளியே போயிருக்க மாட்டாரா அப்படின்றாங்க. இவங்க வெளியே போனா அப்ப பிரஜன் இருக்க மாட்டாங்களா, சண்டைக்கு வந்தா பிரஜன் பாத்துக்க மாட்டாரா, இவ்வளவு கேள்விகள் வருது இல்லையா. சோ இது எல்லாமே பார்க்கும்போது சாண்ட்ரா அதாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு நினைச்சா கூட நீங்க சப்போர்ட் பண்ண விட மாட்டீங்க போல, உங்க பெர்ஃபார்மன்ஸ்லயே அவ்வளோதையும் குழி தோண்டி புதைச்சிடுறீங்களோன்ற மாதிரி தான் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த இதே மாதிரி ஒரு டாஸ்க்ல வந்து பாருவோட காலை மிதிக்கிறது, கொஞ்சம் டிஃபென்ஸ் பண்றது மாதிரி சபரி பண்ணிருக்காரு. ஏன் சபரிக்கு கொடுக்கல அந்த ரெட் கார்டோ இல்லைன்னா எல்லோ கார்டாச்சும் கொடுத்துருக்கலாம், இது எதுவுமே கொடுக்கல. ஆனா இவங்க 2 பேருக்கும் ஏன் ரெட் கார்டு, இந்த ஒரு கேள்வி வருது. ஆமா, அதுக்கு ஒரு குறும்படம் வர போட்டு காமிக்கிறாங்க. அதுல சபரி சொல்றாப்ல நான் வேணும்னா மிதிச்சேன், பிளான் பண்ணி தான் மிதிச்சேன்றாங்க. சாண்ட்ரா வந்து சங்கில மிதிக்க சொன்னா எங்க மிதிக்கிற அப்படின்றாங்க. அங்க இருக்காங்க. இது வந்து ஒரு ஃபன்னான ஒரு கான்வர்சேஷன். ஏன்னா அங்க வந்து வாட்டர்மெலன் இருந்தாரு. ஆமா, இது ரொம்ப ஒரு ஃபன்னான ஒரு கான்வர்சேஷனா தான் போச்சுன்றது ஊரறிஞ்ச விஷயம். ஆனா இப்போ அதை அப்படியே கட் பண்ணி சபரி பாத்தீங்களா அவர் வாயாலே வாக்குமூலம் கொடுக்கறது வேணும்னே தான் அடிச்சிருக்காருன்னு. அப்ப வேணும்னே அடிச்சிருக்கே ஏன் ரெட் கார்டு கொடுக்கலன்றது ஒரு கேள்வியா எடுக்கிறாங்க. சோ வெளியே அகைன் பிஆர் ஸ்டண்ட் எப்படி வேணா மேனிபுலேட் பண்ணலாம்ங்கறத இந்த இடத்துல நான் பாக்குறேன். அந்த இடத்துல வந்து சபரி பண்ணது தப்பு தான், அடிச்சாங்க. அங்க 2 ஜட்ஜஸ் இருந்தோம், அதை கண்டிக்கல. அதுக்கப்புறம் வந்து அந்த கண்ணில் அடிப்பட்டது வந்து ஒரு வாலண்டரா அடிச்சு அவர் கண்ணில் பட்டுருந்துச்சுன்னா ரெட் கார்டு கொடுங்கன்னு எல்லாருமே பேசியிருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அது வந்து அவருடைய முட்டி தெரியாம பார்வதி மண்டையில பட்டுச்சுங்கிறது பார்வதிக்கே தெரிஞ்சதால தான் ரொம்ப ஸ்போர்ட்டிவா அவங்களே எடுத்துட்டு விட்டுட்டாங்க. சோ அதுக்கு வந்து ரெட் கார்டோ எல்லோ கார்டோ கொடுக்குற அளவுக்குலாம் போகணுமான்னு சொல்லி கேட்டா அதுக்கு அவசியம் கிடையாது. பிளஸ் இங்க பேசினது ரொம்ப ஒரு ஃபன்னான கான்வர்சேஷன். இதை யார கேள்வி கேட்கலாம்னா சாண்ட்ராவை தான் அங்கே நாங்க கேள்வி கேட்கலாம். ஏன்னா வீக்கெண்ட் எபிசோட்ல அன்னைக்கு நடந்தது எனக்கு இப்போ வரைக்கும் பயம் போகலன்னு ஒரு 300 வாட்டி கண்ணை வேற சிமிட்டி காமிச்சாங்க. அவ்வளவு பயம் இருக்கிறவங்க சங்கில மிதிக்க சொன்னா எங்க மிதிச்சிடான்னு சொல்லி அங்க அவ்வளவு ஃபன் கான்வர்சேஷன்ல அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ அதை வச்சு விஜய் சேதுபதி கனியை மட்டும் ரோஸ்ட் பண்ணாம சாண்ட்ராவையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிருக்கலாம். பட் இந்த இதையும் கம்பேர் பண்ணும்போது இதுவும் ஒன்னாடா அப்படிங்கிற சூரி டெம்ப்ளேட் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்புறம் வந்து கார் டாஸ்க்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் வந்துட்டாங்க. ஒரு கான்வர்சேஷன் போகுது கமருதீனுக்கும் பாருக்கும், அதுவும் அந்த தலைவரோட ரூம்ல. அவங்க 2 பேரும் அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க தெரிஞ்சு. அங்க வந்து ஓகே நம்ம வந்து சரண்டர் ஆயிடலாம் விஜய் சேதுபதி சார் கிட்ட, நம்ம பண்ணோம்னா ஆமா தப்பு பண்ணோம் ஒத்துக்கலாம், மேபி என்ன வெளியில அனுப்புவாங்களா, இந்த ஒரு மைண்ட் செட் தான் இருந்திருக்குமே தவிர்த்து ரெட் கார்டு கொடுப்பாங்கன்னு அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. பட் ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட 2 பேருமே ஒரு கில்ட்னஸே இல்லாம டான்ஸ் ஆடுறாங்க. அட்லீஸ்ட் அந்த டைம்லயாச்சும் நம்ம போயிட்டு சாண்ட்ரா கிட்ட போய் அப்பாலஜைஸ் பண்ண ட்ரை பண்ணலாம், இல்ல மற்ற கண்டஸ்டன்ட்டுக்கு புரிய வைக்கலாம், எந்த ஒரு ட்ரையுமே இல்லை. பட் இவங்க இந்த ஒரு ரெட் கார்டு காட்டிட்டு அப்புறமா அவங்க கேட்குற அந்த அப்பாலஜி வந்து யாராலுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த டான்ஸ் ஆடினாங்கல்ல, அப்போ உங்க மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? அது என்னன்னா, ஒவ்வொரு வீக்கெண்ட் எபிசோட்லயும் இவங்க பல விதமான பிரச்சனைகள் பண்ணிடுறாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி எப்படி அட்ரஸ் பண்றாருன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இப்போ கமருதீன் பண்ணதுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு எல்லோ கார்டு கொடுத்துருக்கலாம், பார்வதி பண்ணதுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு எல்லோ கார்டு கொடுத்துருக்கலாம். பட் அந்த ஒரு விஷயமே அங்க நடக்கல. அப்படிங்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, எவ்வளவு சேட்டை வேணாலும் பண்ணிக்கலாம். வீக்கெண்ட் எபிசோட்ல போய் ஒண்ணு மன்னிப்பு கேட்கலாம்,
இல்லைன்னா அவர் சொல்றதுக்கெல்லாம் ஓகே சார் மண்டே ஆட்டிடலாம், ஏதோ ஒன்று ஒத்துக்கிட்டு வந்துடலாம், முடிஞ்சிடும். இந்த மைக்கு போடாம அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி சைட் வந்து என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தா, மைக்கு கழட்டி வச்சு 2 பேரும் ஜாலியாக உட்காருங்க, நான் வினோத்தையும் அமித்தையும் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாமல் அவங்க 2 பேரையும் போட்டு அடிக்கும் போது அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? அப்போ நம்ம எவ்வளோ பிரச்சனை வேணாலும் பண்ணிக்கலாம் போல இருக்கு, நம்ம பிரச்சனை பண்றதுனால கண்டென்ட் கிடைக்குது, நம்மள வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கேயுமே ஈவன் இந்த பக்கெட் இஷ்யூல கூட வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பார்வதி ஒரு கேம்காக பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதை கொண்டு வந்து பேசாதீங்கன்னு சொல்லிட்டாப்ல. அதே மாதிரி இங்க பார்வதிக்கு இருந்த ஒரே பாயிண்ட் என்னன்னா, நேத்து கில்லர் காயின் டாஸ்க்ல எல்லாருமா சேர்ந்து ஒரு ஆளை போட்டு அமைக்கிருக்காங்க, அதுவும் பிசிக்கல் அட்டாக் தான். சோ அது ஸ்ட்ராட்டஜினா நான் ஒருத்தங்களை வந்து புஷ் பண்ணி வெளியே தள்ளி இருக்கேன், ஏன்னா எப்படி வெளியே அனுப்புறது, அது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி தானே தவிர்த்து அவங்களுக்கு பிக்ஸ் வரும் பேனிக் அட்டாக் வரும்ன்றது எனக்கு தெரியாது. இதை சொல்லி சமாளிச்சுட்டு அடுத்த டாபிக்கு போயிருவாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுல கூட பார்வதி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, ஒருவேளை அந்த டாபிக்கை எடுத்துட்டு வந்தா பார்த்து அப்போ இது ஒரு டாபிக்கா கூட வரும்ன்றது கூட அவங்களுக்கு தோணல போல இருக்கு. இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் அங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கிட்ட நாங்க எவ்வளவு கூலா இருக்கோம் பாத்தீங்களா, எவ்வளவு ஜாலியா இருக்கோம் பாத்தீங்களா, இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லாம போகும்போது நீங்க எல்லாம் அசிங்கப்பட போறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டாபிக்கா இந்த இதை எடுத்த உடனே பார்வதி மூஞ்சில ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சு, ஆஹா இன்னைக்கு எடுத்து வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது ரெட் கார்டு வரைக்கும் போகும் அப்படிங்கிறது கூட, அது ரெட் கார்டு காட்டுற வரைக்கும் கூட 2 பேருக்கும் தெரியல. காமிச்சதுக்கு அப்புறம் 2 பேருக்குமே பேனிக் அட்டாக் தான். அண்ட் அவங்க வெளியில வரும்போது கூட சரி, இவங்க போய் அப்பாலஜி கேட்பாங்க, அப்பவுமே ஒரு மாதிரி சாண்ட்ரா பயப்படுவாங்க, அதையுமே வந்து கேட்பாரு விஜய் சேதுபதி, நீங்க ஓகே தானா, ஏன்னா நீங்க கமருதீன் கிட்ட பண்ண பிஹேவியர் வச்சு நான் கேட்கறேன், நீங்க ஆல் ஓகேவான். மறுபடியும் அவங்க அப்படியே ஒரு செகண்ட் ஒரு நார்மல் ஜோனுக்கு வந்து எஸ் ஐம் ஓகே அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேஷுவலாக இருக்காங்க. இப்போ இவங்க வெளியில் போகும்போது வினோத் வந்து ரொம்ப பேசுகிறார், ஐ மீன் ரொம்ப அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ண மாதிரி சொன்னார், நான் உங்ககிட்ட சொல்கிறேன் வெளில போனால் தயவு செஞ்சு கல்யாணம்லாம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அவர் ஒரு செகண்ட் வினோத் யோசிச்சு ஐயோ நம்ம தெரியாமல் சொல்லிட்டோமோ, இல்லைடா ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடி இல்லை சொல்லு என்ன சொல்லணுன்னே சரி எனக்கு புரியுது, ஏன்னா எல்லாரோட மனசில் அது இருக்குது. அது ஏன் கமருதீனுக்கு தோண மாட்டேங்குது, ஓகே நம்மளுக்கு வந்து பார்வை செட் ஆக மாட்டேன்றான்னு இவ்வளோ பேர் சொல்கிறாங்களேன்னு ஏன் அவருக்கு அது தோணலை? அது ஒரு தனி உலகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் வீடுங்கிறது வந்து இந்த 7 பேர் தான் இந்த உலகத்துக்குள்ள, இந்த 7 பேர்ல இருக்கவங்க தான் நம்முடைய லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்களா, இல்லை உங்க கேமுக்காக, எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் கேமுக்காக பண்ணுறாங்க நல்லாவே தெரிஞ்சுச்சு. ஈவன் இந்த வாரம் கூட பார்வதி கூட நடந்த பிரச்சனை வீக்கெண்ட் எபிசோடுக்கு வந்துடக்கூடாது, டொமஸ்டிக் வயலன்ஸ்ன்ற மாதிரிலாம் பேசி வச்சிருக்காங்க. அது வீக்கெண்ட் எபிசோடுக்கு வந்துச்சுன்னா நம்ம மேல ஒரு ரெட் மார்க் வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஸோ பார்வதியோட போய் பேட்ச் அப் பண்ணி ஹவுஸ்மேட்ஸோட நம்ம வந்து சும்மா எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னா வீக்கெண்ட் எபிசோட்ல பார்வதி அவ்வளோ ஸ்ட்ராங்கா பேச மாட்டா, கொஞ்சம் சாதாரணமா போயிருன்றதுக்காக தான் வாலண்டரா போய் பேட்ச் அப் பண்ணாப்ல. கடத்துல அது இங்க கொண்டு வந்து அப்படிங்கிற மாதிரி அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டார் நினைக்கிறேன். ஆகாம இருந்தா கூட ஷோவே இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும், டாஸ்க்கும் 2 பேர் தனித்தனியா நல்லா ஆடி இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கமருதீனை பொறுத்த வரைக்கும் அது அவருக்கு புரியவே மாட்டேது. அதனாலதான் பேட் டச்னு சொன்னதுக்கு அப்புறம் போய் ஒருத்தி மேல நம்மளுக்கு ஃபீலிங்ஸ் வருமானு சொல்லி கேட்டா யாருக்கும் பெருசா வராது. அது மீறி ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னாப்ல ஃபேமிலி ரவுண்டுக்கு முன்னாடி அகைன் அந்த பேட் டச் இஷ்யூவை எடுத்து வந்தாப்ல, அதை கிளாரிஃபை பண்றாரு, ஓட் பேங்க் அடிவாங்கன்றாப்ல. ஸோ இவங்க 2 பேரும் பண்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது முழுக்க கேமராக்காகவும் மக்களுக்காகவும் ஓட்டுக்காகவும் தான் பண்றாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ வெளியே போய் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்றது அது என்னன்றது அவங்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். கடத்துல அதுக்கு முன்னாடியே வெளியே போய் ஒன்னா பாருங்கடான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்கன்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட அப்டேட்ஸ்ல நாங்க பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Prince Jewelry in Brahmandamana festive offer. Pay just 6% value addition for all gold jewelry. Prince Jewelry, Chennai. TNC apply.